நம்ம எல்லாருடைய மனசையும் ரொம்பவே வருத்தப்படுற மாதிரி தான் ஒரு செய்தி கோயம்புத்தூர்ல இருந்து வந்திருக்கு. நம்மளோட இறக்கத்தையும் சட்டத்தின் பிடியையும் உறுதிப்படுத்தின ஒரு சம்பவம் தான் இது. கோவை மாவட்டம் பேரூர் பக்கத்துல இருக்கிற ஆறுமுக கவுண்டனூர்ல இந்த சோகமான சம்பவம் நடந்திருக்கு. ஒரு தெருநாய் முகம் சிதைந்த நிலையில இறந்து கிடக்குது. பார்த்தாலே பதறக்கூடிய அந்த காட்சியை பார்த்துட்டு விலங்குகள் நல ஆர்வலர்கள் உடனே போலீஸ்ல புகார் கொடுத்திருக்காங்க. விசாரணையில தான் ஒரு அதிர்ச்சியான விஷயம் வெளியே வந்திருக்கு. அந்த நாயை கொன்னது வேற எதுவும் இல்லை, அவுட்டுக்காய்னு சொல்லப்படுற ஒரு நாட்டு வெடி. பொதுவா காட்டு பகுதிகளில் பன்றிகள் போன்ற விலங்குகளை வேட்டையாட தான் இந்த வெடிகளை இறைச்சிக்குள்ள மறைச்சு வைப்பாங்க. ஆனா இங்க ஒரு வீதி நாய், அதாவது தெரு நாய், ஏதோ உணவுன்னு நினைச்சு அந்த கொடூரமான வெடியை கடிச்சிருக்கு. வெடி வெடிச்ச வேகத்துல அதோட முகம் செதஞ்சு அந்த நாய் துடிச்சு இறந்து போயிருக்கு. இந்த கொடூர செயலை செஞ்ச ஒரு நபரை காவல்துறையினர் கண்டுபிடிச்சு கைது செஞ்சிருக்காங்க. அவன் மேல விலங்குகள் வதை தடுப்பு சட்டத்தோட வெடிப்பொருள் தடுப்பு சட்டத்திலையும் வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவன் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கான். சட்டவிரோதமான முறையில விலங்குகளை வேட்டையாட வைக்கப்படுற இந்த அவுட்டுக்காய்கள் காட்டு விலங்குகளுக்கு மட்டும் இல்லாம இப்படி வீதியில திரியிற சாமானிய உயிர்களுக்கும் எவ்வளவு பெரிய ஆபத்தை உண்டாக்குதுன்னு இந்த சம்பவம் நமக்கு உணர்த்துது. இயற்கையில எந்த ஒரு உயிருக்கும் தீங்கு விளைவிக்க நமக்கு உரிமை இல்லை. விலங்குகள் மீதான இந்த வன்முறைக்கு நிச்சயம் தண்டனை உண்டுங்கிறது தான் இந்த செய்தியின் மூலம் தெரிய வந்த உண்மை. இனிமேலும் இது போன்ற சம்பவங்கள் நடக்காம இருக்கணும்னு நாம எல்லாரும் பிரார்த்திப்போம். இந்த பதிவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.